பழைய ஏற்பாட்டில் உள்ள சத்தியங்களையும் அங்கே இருக்கிற முக்கியமான கருத்துக்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய, புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாம் பழைய ஏற்பாட்டு பாணியிலேயே நாம் வாழக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான சத்தியம். தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே, டோன்ட்டு 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 அதுலேயே இருக்கக்கூடாது. இப்போ அதிகமாக டோன்ட்டு டோன்ட்டு டோன்ட் இல்லை, இப்போ அதிகமாக டூ இட் டூ இட் டூ இட். புரியுதா உங்களுக்கு? 10 கட்டளையில் ஆண்டர் கொடுத்தாரு, அதிலே செய்யாதே 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 செய்யாதே. பிள்ளைக்கு எப்போ பார்த்தாலும் என்ன மம்மி எப்போ பாரு பண்ணாத பண்ணாத பண்ணாதாங்கிறீங்களா? பிள்ளைங்க சொல்கிறாங்கல்ல, சொல்ல முடியுங்களா? நீங்களா ரொம்ப நல்ல பிள்ளைங்க போல பரிசுத்தமாக உட்காந்துருக்கீங்க. எப்போ பாரு செய்யாதே செய்யாதே செய்யாதேன்னே சொல்கிறீங்களா மம்மி? பிள்ளைங்க சொல்கிறாங்கல்ல. அது ஒரு பாத்தி, அது ஒரு டியூட்டர். பழைய ஏற்பாடு கிறிஸ்துவிட்ட வந்த பிறகு அந்த டியூட்டர் கிடையாது, விட்டுட்டு போயிட வேண்டிதான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ டோன்ட் டோன்ட் இல்லை, டூ இட் டூ இட் டூ இட். புரியுதா? இந்த ஷிஃப்டேன்னு அநேகருக்கு புரியுறது இல்லை. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். இதுக்கு மூளைக்கல் யாரு? இயேசு கிறிஸ்து. மூளைக்கல்னா என்னன்னு தெரியுமா? கார்னர்ஸ்டோன் இங்கிலீஷ். அதுன்னா என்ன? நான் தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்றீங்களா? அது என்ன மூளைக்கல்னா என்ன? அதாவது நான் ஒரு பில்டிங் இன்ஜினியர்ல, அதனால சொல்றேன். மூளைக்கல்னா அந்த இது தோண்டிடுவோம், பள்ளந்தோളം தோண்டிடுவோம், எர்த்குவேக் கேஸ்லாம் முடிச்சு இப்போ இந்த ஃபவுண்டேஷன் போடணும்னா ஒரு ஸ்டோன் வைக்கணும். அந்த ஸ்டோன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அதுக்கு நல்ல பெர்பெண்டிகுலாரிட்டி இருக்கணும், 90 டிகிரியில் கரெக்டாக இருக்கணும். உள்ளே எப்படி இருந்தாலும் சரி, அந்த வெளியே கரெக்டாக 90 டிகிரிஸ் இருக்கணும். அது கொஞ்சம் கோணலானா முதல் கோணல் முற்றும் கோணல். ஸோ இதைத்தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த கார்னரில் கொண்டு வைப்போம். அப்போ அந்த மேஸ்திரி அந்த அடுத்த கல் வைக்கிறது இந்த கல்லாம் அதை வச்சே தான் அவர் போடுவார். அதுக்கு பிறகு தான் தலைக்கல், மூளைக்கல், முதல் கல், கார்னர், கார்னர் ஸ்டோன். புரியுதா உங்களுக்கு? அங்க வைக்கிறாங்க. அதோடையே தான் இசைவா போகணும். அந்த கல்லு பிரச்சனை. அந்த கல் ரொம்ப முக்கியமான கல். அதுதான் அந்த மேஸ்திரிங்க போயிட்டு என்ன பண்ணுவோம், அந்த கல்லெடு இந்த கல்லெடு இந்த கல்லெடுன்னு எல்லா கல்லையும் பார்ப்பான். எப்பா ஒன்றும் சரியில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு முதல்ல தூக்கி எறிஞ்ச கல்லே பார்ப்பான், அதுதான் பெட்டர்ன்னு சொல்லி எல்லாராலும் தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆகிட்டுன்னு அதான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இதுதான் பெட்டர்ன்னு சொல்லிட்டு அதே கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கலான்னு சொல்லி வச்சிருவோம். அதான் ஃபவுண்டேஷன், அங்கே தான் வைப்பாங்க. அப்போ இதில் கிறிஸ்து மூளைக்கல்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் கிறிஸ்தவனுடைய உபதேசமுமே நம்முடைய அடித்தளமாக இருக்க வேண்டும். Our foundation should be the life and the teaching of Christ our Lord. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எவ்வளவு அழகாக ஒரு 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 படத்தை வைத்து அவர் நமக்கு விவரிக்கிறார் பாருங்கள். அவர் மேல் இசைவாய் இணைக்கப்பட்டு, வருதா? இசைவாய் இணைக்கப்பட்டு முழு மாளிகையும் இசைவாய் இணைக்கப்பட்டு, அதை ரொம்ப எனக்கு பிடிக்கிறது. இசைவாய் இணைக்கப்பட்டு இந்த கல்லும் அந்த கல்லும் அழகாக பொருந்தி அது வருது பாருங்க. பவுல் அவர் ஒரு இன்ஜினியர் தான் என்னை மாதிரி. என்ன பிரதர் எல்லாத்தையும் ரொம்ப அளவுக்கு மீறி பேசுறீங்க? அப்படி இல்லை, அவர் டென்ட் மேக்கர். டென்ட் மேக்கர்னா அந்த காலத்தில் பில்டிங் தானே, அதுவும் கட்டடம் தானே. ஸோ அதனால தான் அவர் எல்லாம் கரெக்டாக அந்த விட்டுறது எல்லாம் கரெக்டாக செய்வார். அவர் கரெக்டாக இருக்கும். அந்த செங்குத்து, அந்த சமதளம் எல்லாம் வச்சு அவர் ஒழுங்காக பார்த்தா தான் அங்கே மேலே அதை தூக்கி நிறுத்தும் போது அவன் வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருப்பான். எல்லாம் தச்சிட்டு மேலே தூக்கும் போது அங்கே எங்கேயுமா அந்த டென்ட் இழுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அவன் வெட்கப்பட்ட வேலைக்காரன் ஆயிடுவான். அதனால தான் திருவசனத்தை நான் சரியாக விட்டுப்பா, வெட்டில் தப்பு வந்தால் அங்கே மேலே கெட்டும்போது தப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை இங்கே இருக்கு. சர்ச் இஸ் அ பில்டிங், ஆனால் இட் இஸ் நாட் அ பில்டிங் ஆஃப் பிரிக் அண்ட் மார்ட்டர். சபை என்பது ஒரு கட்டடம்,
ஆனால் அது கல்லும் செங்கலும் சாந்துமாய் கட்டப்பட்ட கட்டடம் அல்ல. சர்ச்சுக்கு போறேன்னே சொல்லக்கூடாது. சரியா சொல்றதுன்னா சர்ச்சில் தானே இருக்கும், அப்புறம் எங்க போறது? அது ஒரு கட்டடத்துக்கு போறோம். ஆனா இன்னைக்கு ஜனங்கள் இந்த கட்டடத்தை தான் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எந்த இடத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு பரிசுத்தமாக்குவது கிடையவே கிடையாது. God does not sanctify a place. நீ 100 நேரம் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் இடத்தை பரிசுத்தமாக்கிட்டார். அவர் இனத்தை தான் பரிசுத்தமாக்குவார். God does not sanctify places. He sanctifies only people. புரியுதா உங்களுக்கு? பெரிய தேவாலயம் கட்டினாங்க. அந்த மாதிரி ஒரு மகிமையான தேவாலயத்தை நினைச்சே பார்த்திருக்க முடியாது. அதுவும் ஆண்டவர் சொன்னபடியே தான் கட்டினாங்க. ஆண்டவரே இந்த பார்த்தீங்களா, அந்த கட்டடங்கள்லாம் பார்த்தீங்களா? சீஷைகள் நினைச்சாங்க இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் அசந்துருவார்னு நினைச்சாங்க. அப்படிதான் நினைச்சாங்க. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவார் நினைச்சாங்க. அவர் ஒரு அபசகனம் மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? இதெல்லாம் இடிச்சிருவாங்கப்பா. கட்டணம் எப்படி இருக்குன்னு பார்க்க சொன்னா இது என்ன வார்த்தை? அது அதான் ஆண்டவர். அதான் கண்டுக்க மாட்டாரு. உள்ளதே எந்த இடத்துலாம் சொல்லிடுவாரு. எல்லாம் இடிச்சிருவாங்கப்பா. இடிச்சா சரி, ஒரு கல் மேல ஒரு கல் இருக்காதான். அது என்ன? சாலமோன் காலத்துல வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை, எல்லாமே தங்கமா இருந்தது. ஸோ சாலமோன் இந்த நாட்களில் சவுதி அரேபியாவில் நிறைய பேருக்கு இடத்துல ஒட்டி நிறைய வச்சிருப்பாங்க, தங்கத்தை வைரத்தை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கல்லுக்கடையில ஒரு தங்க தகரத்தை சாலமோன் வைத்திருப்பான் என்று யூகித்தார்களாம். எனவேதான் மொத்தமா ஒரு சுவரை தள்ளின பிறகும் ஒன்னொன்னா தள்ளி ஏதாவது உள்ள வச்சிருக்கானான்னு பார்த்தாங்க. புரியுதா உங்களுக்கு? எழுத்தின்படி என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையும் தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது. கோயிலை கும்பிடக்கூடாது. நான் திருநெல்வேலியிலிருந்து வர்றேன். எங்க ஊர்ல நிறைய பேருக்கு பேரு கோயில் பிள்ளை. நான் சொல்லுவேன், எப்பா கடவுள் பிள்ளை ஆகுங்கப்பா. ஏகப்பட்ட கோயில் பிள்ளைங்க எங்க ஊர்ல. நான் தைரியமா சொல்லலாம், நான் அந்த ஊருக்காரங்கள. கடவுள் பிள்ளைங்கிறது ரொம்ப கம்மி. கோயில் பிள்ளைகள் கோயில்ல எதுனா உயிரை விட்டுருவான். பட் கடவுளை நாம தூஷிக்கப்படுதுன்னா சரி, அது சரி பண்ணிக்கலாம். புரியுதா? அப்ப நாம் கட்டிடத்திற்கு யாரை தொழுது கொள்ள அல்லது யாரோட ஐக்கியப்பட செல்கிறோம் என்கிறது நாம் என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இன்னைக்கு கூட இந்த பிசிக்கல் பில்டிங்ஸ்ல ரொம்ப இந்த பௌதீக கட்டிடங்களை நாம் அதிகமாக கவனித்து அதற்கு மதிப்பு கொடுத்து அதையே நாம் ஒரு பிரதானமாக கொண்டால் முடிவு என்ன ஆகும் தெரியுமா? ஆராதனை நடக்கும், பிரசங்கம் நடக்கும், அப்பம் பிட்குதல் நடக்கும், ஸ்தோத்திரங்கள் நடக்கும். ஆண்டவர் எங்க இருப்பாரு? வெளியிலிருந்து நான் கதவை தட்டி கொண்டிருப்பேன். அது எங்க நடந்துச்சு? ஒரு சபையில தான் நடந்துச்சு. ஒரு சபை தானே, லவோதிக்கா சபை தானே, எல்லாம் உள்ள நடந்துச்சு இல்ல. அவர் வெளியில இருந்து தட்டிட்டு இருப்பார். அங்க இருந்து அவர் தட்டுறாரு. 7 சபை, முதல் சபை எபேசு சபை எங்க இருக்காரு? குத்து விளக்குகளின் நடுவில் இருக்கிறார். அப்படி இறங்கி 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 கொஞ்சம் கொஞ்சமா அவரை வெளியே தள்ளி வெளியே தள்ளியாச்சு. 7ஆம் சபைக்கு வரும்போது வெளியே போயிட்டார். புரியுதா? அந்த பிக்சர் உங்களுக்கு புரியுதா? சபை எப்படி பின்வாங்கிச்சுன்னு புரியுதா உங்களுக்கு? சபை எப்படி தன்னுடைய தரத்தில் இருந்து இறங்கி இறங்கி கட்டி குட்டிச்சவரா போச்சுன்னு தெரியுதா? எது முக்கியமோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க பழக வேண்டும். இன்னைக்கு அநேக சபைகள் தென்னிந்தியாவை விட, நான் வட இந்தியாவில் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய சர்ச் பில்டிங்ஸு கோர்ட் கேஸ்ல இருக்கு. 9 இருந்து 10 அல்லது 8 இருந்து 10 வரைக்கும் நீங்க ஆராதனை நடத்துங்க. 10 இருந்து 12 வரைக்கும் இன்னொருத்தர் நடத்துங்க. 2 குரூப். சாவி யார்கிட்ட தெரியுமா? நாம போட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு நீதிபதி கையில, ஒரு ஜட்ஜி கையில. அவர் வச்சிருப்பார் சாவி வீட்டில். இந்த சபை அங்கத்தினர்கள் கமிட்டி மெம்பர் இருக்காருல்ல, இவர் போய் அதை வாங்க போகணும். அதை வாங்கி அவர் 9 இருந்து 10 வரைக்கும் முடிச்சிடணும். பிறகு சாவி அங்கே கொடுத்துடணும். அடுத்தவர்கிட்ட இவர் கொடுக்கூடாது, அங்கே கொடுத்துடணும். பிறகு அடுத்தவர் போய் அங்கேருந்து வாங்கிட்டு வரணும். பிறகு ஆராதனை நடத்தணும்.
நூற்றுக்கணக்கான சபைகள், பிரமாதமான கட்டிடங்கள், அவ்வளவு அழகான கட்டிடங்கள், வானளாவிய கட்டிடங்கள். அந்த நாட்களில் ஐரோப்பிய மிஷினரிகள் கட்டிய அழகான கட்டிடங்கள். சண்டை போட்டீங்களே, உங்களுக்கு அதானே பெருசா போச்சு. நமக்கும் அதை நேரிட முடியும். ஆண்டவரே கட்டிய, ஆண்டவருடைய வார்த்தையின்படியே கட்டிய ஒன்றே இடிக்கப்பட ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். கட்டிடத்தை இடிக்கலாம், ஆனால் தேவ மக்களை அழிக்க முடியாது. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஜீவனுள்ள கல். ஏன் ஜீவனுள்ள கல்னு சொல்லணும்? ஏன் ஜீவனுள்ள கல்னு சொல்லணும்? இந்த செங்கலுக்கு உயிர் கிடையாது இல்லையா, கல்லுக்கு உயிர் கிடையாது, நமக்கு என்ன உண்டு? உயிர் உண்டு. அதான் உயிருள்ள கற்கள் என்று நாம் சொல்லப்பட்டிருக்கிறோம்.